ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரேடியல் கிரேடியன்ட் பற்றி தான். ஸோ ரேடியல் கிரேடியன்ட்டும் லீனியர் கிரேடியன்ட்டும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். என்னதுன்னா, இதோ இப்போ நான் காட்டுறேன்ல, அதில் சென்டர்லேருந்து அந்த கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம 3 கலர் கொடுப்போம், இல்லை 4 கலர் கொடுத்தோம்னா சென்டர்லேருந்து அந்த கலர் வரும். ஸோ இப்போதைக்கு நம்ம கோடிங் அடிப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் டிசைன். எப்பயும் போல் நீங்கள் index.html க்ரியேட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டர்னலாக ஷீட்டை ஸ்டைல் ஷீட் லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நேர் விருப்பம் படி பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்லைன் CSS நல்லா இல்லை அப்படின்றாங்க. ஸோ இப்படி தான் லிங்க் பண்ணணும். நீங்களும் லிங்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டர்னல் style.css க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கிரேடுன்னு ஒரு ஐடி டிவ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் பண்ணி சும்மா அதில் ஏதாவது ஹலோ ஃப்ரெண்ட், ஹாய் ஃப்ரெண்ட் ஏதாவது ஒன்று எழுதி விடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ style.cssல கோட் அடிக்க போகிறோம். எப்பயும் போல் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்து க்ரியேட் பண்ணுறோம். ரேடியல் கிரேடியன்ட் கொடுத்தா போதும். ஸோ இதில் தாங்க 3 கலர் கொடுக்கணும். ஓகேங்களா? எந்த கலர் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். எந்த கலர், இதுதான் டிஃபைன் பண்ணுற வேல்யூ. இதுதான் டிஃபால்ட்டான ரேடியல் கிரேடியன்ட் கொடுக்குறது. போன வீடியோவிலே நம்ம பார்த்தோம். ஸோ 3 கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ளூ, எல்லோ அண்ட் ரெட். இப்போ சேவ் கொடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். என்ன ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைப்பீங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம இன்னும் ஹைட் அண்ட் வித்லாம் கொடுக்கல. ஹைட் அண்ட் வித் கொடுத்து பார்ப்போமே. ஈஸி தான் ஹைட் அண்ட் வித். நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன். இல்லைனா CSS டியூட்டோரியல் பார்த்துட்டு வாங்க. பீனர் டியூட்டோரியல். இது அட்வான்ஸ்ட், ஆனால் அதே ப்ளேலிஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ பாருங்கள். 500 px ப்ளூ, அதுக்கு மேலே எல்லோ, அதுக்கு மேலே ரெட். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ப்ளூ, எல்லோ, அதுக்கு மேலே ரெட். ஸோ ப்ளூ உள்ளே, எல்லோ வெளியே, ரெட் வெளியே. ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஓரமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? இதில் இதுதான் டிஃபால்ட்டான இது. இன்னும் இதில் 2 வேல்யூ பண்ணலாம். ஒன்று வந்து இப்போ பெர்சன்டேஜ் மூலயமா அதில் இப்போ எப்படின்னா, இப்போ ப்ளூ வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும், எல்லோ எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும், ரெட் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணுன்ற மாதிரி டிஃபைன் பண்ணலாம். இப்போ ப்ளூ வந்து ஒரு 10%, எல்லோ ஒரு 50%, ரெட் வந்து 40%னா ப்ளூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லோ வந்து 50%லாம் ஃபுல்லாக இருக்கும். ரெட் வந்து ஒரு 40%. பெர்சன்டேஜ் மூலிமா அந்த கலரோட வேல்யூவை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போ புரியலனா இப்போ நான் சேவ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கே புரியும் பாருங்கள். இப்போ சேவ் பண்ணிட்டேன், ரிஃப்ரெஷ். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூ வெறும் 10% கொடுத்தோம், அந்த அளவு வந்து. எல்லோ 50% கொடுத்தோம், அவ்வளோதான். சாரி, எல்லோ 40%, ரெட் தான் 50% கொடுத்தோம்னு நினைக்கிறேன். நோ, எல்லோ 50%, ரெட் 40% கொடுத்தோம். சரி, ஒரு ப்ளூ வந்து 50% கொடுத்து எல்லோவை கம்மி பண்ணிடுவோம். இது அப்படியே இருக்கணும். 50 ஆட் பண்ணி பாருங்கள். 100% கரெக்டாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. 50, 10, 40, 100. ஓகே. ஸோ எல்லோ கண்ணுக்கே தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணணும். இதில் இன்னொரு இது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஷேப் எலிப்ஸ் ஷேப்பில் தான் இருக்குது. எலிப்ஸ் தெரியும்ல, அந்த பூமி உருண்டையை 2 பக்கம் இழுத்து விட்ட மாதிரி கொஞ்சம் எலிப்ஸ் ஷேப்பில் தான் இருக்குது. நம்மளால் எலிப்ஸ் ஷேப் மட்டும்தான் பண்ண முடியுமானா இல்லை, டிஃபால்ட்டு தான் எலிப்ஸ் ஷேப். இது நம்மளுக்கு சர்க்கிளாக வரணும்னா ஈஸி. நம்ம டிஃபைன் பண்ணதுக்கு முன்னாடி போய் சர்க்கிள் இல்லை எலிப்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணி விட்டோன்னா வரும். ஸோ இப்போ நான் ப்ளூ கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் டிஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு நான் இதெல்லாம் எடுத்துடுறேன். ஹைட் 500 px கொடுத்து பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான். இப்போ ரேடியல் கிரேடியன்ட் ப்ளூ கலரை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஷேப்பில் வரணும்னு டிஃபைன் பண்ணிட்டா முடிஞ்சுங்க. அவ்வளோதான். இப்போ ப்ளூக்கு முன்னாடி சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இப்போ சர்க்கிள் ப்ராக்கெட் முடிஞ்சு அப்படி கொடுத்தா முடிஞ்சு. சர்க்கிளாக இல்லை எலிப்ஸா, இது 2 ஷேப்பில் தான் இப்போதைக்கு இருக்குது. இன்னும் CSS அப்டேட் பண்ணுவாங்க, அதில் நிறைய வரும். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஓகே, வந்துருச்சு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கைஸ். டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து CSS ஷேடோஸ் பற்றி தான் சொல்ல போகிறோம்.